அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி நேர்களே, இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. புதிதாக நிறைய காதல்கள் பாத்தீங்கன்னா மலருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே நீங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட குருவினுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல விழுகுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராகு வந்து 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இதனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா அநேக சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல வந்து திருமணம் என்பது நிச்சயமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த குரு வந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். இந்த காதல் சக்சஸ் ஆகி அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த மாதத்துல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். இருந்தாலும் சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ல இருக்காரு. அதனால தற்போது நீங்க அஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானத்துல விழுகுது. அதனால குடும்பத்துல வந்து நீங்க பேசுற பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய காதல்ல நீங்க பண்றதுனால அதன் மூலமாகவும் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை வந்து 7ஆம் வீட்டை விழுகிறதுனால உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுகள் ஆகி உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் சனியினுடைய பார்வை வந்து குடும்பஸ்தானத்துல விழுகிறதுனால கொஞ்சம் குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதோட குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து உங்களுடைய ராசிதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதோட உங்களுடைய லாபாதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு மாதத்தினுடைய ஆரம்பத்துல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு செய்தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து லாபங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல வந்து விரிவாக்கம் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். அடுத்து இந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசத்துல நிச்சயம் நீங்க எழுதுனீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. அதோட 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு வேற இருக்காரு. இந்த குரு பாத்தீங்கன்னா தனக்காரகன். அதோட 11ஆம் இடத்து அதிபதியான புதனும் பாத்தீங்கன்னா ஆட்சியாவே இருக்கிறாரு. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக தனது வீட்டையே பார்க்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பூர்வீக சொத்துக்கள்ல வந்து உங்களுக்கு பங்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அதீத முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுகுது. அதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் எதுவும் இருக்காது. அதனால ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. கேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்குல பாத்தீங்கன்னா களங்கம் என்பது ஏற்படும். அதனால உங்களுடைய செயல்பாடுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து ராசியில இருக்காரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் என்பது வந்து போகும். அதே நேரம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பெரியவர்களிடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதையாக பழகுவது ரொம்ப நல்லது. அடுத்து 6ஆம் வீட்டு அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். இதனால விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அதனால வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
பெரிதாக பாதிப்புகள் என்பது இந்த மாதத்தில் இருக்காது. இந்த மாதத்துல உங்களுக்கு நட்பு வட்டங்கள் பாத்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஜவுளி தொழில், கமிஷன் தொழில் இந்த மாதிரியான தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்த அதிபதி வந்து என்னன்னா கேதுவோட இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக சொத்து சேர்க்கைகள் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி கேதுவோட இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் ஏதாவது ஒரு வகையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட நீங்க செய்யற செயல்பாடுகள்ல வந்து இந்த மாதத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து பேசுற பேச்சுக்கள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னால மட்டும்தான் இந்த மாதத்துல வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.